போன வீடியோட கண்டினியூட்டி வீடியோ தான் இது. நானும் அம்மாவும் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். மேட்டுப்பாளையத்தில கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு கீழ இருக்கும். ஸோ கூறுக்காய் நெறையா இருக்கு. நான் சென்னைக்கு போய் கூறுக்காயின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல நெறைய குடுக்குறாங்க. ஒரு பிளேட் வந்து ₹20 அப்படிதான்ட்டு. ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து தக்காளி எடுக்கும்போது நான் எடுக்க மாட்டேன். கடைக்காரர்கிட்ட சொல்லி நீங்களே நல்ல தக்காளியா எடுத்துருங்கன்னு. ஆனா அம்மா எடுத்தா மட்டும் நல்ல தக்காளி ஒண்ணு கூட சொத்தலா மொத்தலாவோ இருக்கிறதில்ல. சூப்பரா எடுத்துறாங்க. அது எப்படின்னு தான் தெரியல. பட் இங்கே வந்து நல்லா இருக்குது. ₹20க்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காய்கறியா தான் இருக்கு. ஸோ வாங்கிட்டு ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு. ஸோ நானும் அம்மாவும் ஆட்டோல வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு ஒவ்வொன்னா எடுத்து ஒவ்வொரு கவர்ல பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேரட் மட்டும் பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா என் பேச்ச கேட்காம அந்த கேர்ல்ஸ் ஸ்கூல்ல ஒட்டுன மாரியே இருக்குல்ல, பட் அவங்ககிட்டயும் வாங்கணும். அவங்களும் வாழணும். பட் இருந்தாலும் அவங்ககிட்ட அவ்வளவும் நல்லா இருக்கிறதுனால நெறையா தான் குடுக்குறாங்க. ₹20க்குன்னு இந்த கேரட்டு. சரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுன்னு, நம்ம ஜாரா குட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா. சரி ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு தான் பொறுப்பா நம்ம எல்லாத்தையும் எடுத்து அதாவது எங்க அம்மா சொல்லாமயே நான் எடுத்து வச்சு கிளீன் பண்றேன். ஸோ இதெல்லாம் அவ்வளோ இதா இருந்துச்சு. எப்போ பாரு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதில்லன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நானே க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜே ஃபுல் ஆயிருச்சு. இந்த எல்லாமே கழுவி வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டாச்சு. ஸோ இவ்வளோ வேலை செஞ்சோம். எங்கள் அம்மா நை நை நைன்னு திட்டிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் வெளியே வந்து உட்காந்தாச்சு. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. சரி குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாமி கும்பிட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோன்னா உப்புமா. இவ்வளோ வேலை செஞ்சு எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க பார்த்தியா. இந்த குழம்பு வந்து மத்தியானம் வச்சுருந்த குழம்பு தான் இது பண்ணாங்க. ஜாரா நான் என்னமோ பிரியாணி சாப்பிட்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ அவனுக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னு எங்கள் அம்மா பார்த்தா எங்களுக்கு உப்புமா செஞ்சு அவனுக்கு கேரட்டை செஞ்சு வச்சுருக்காங்க. அவன் நல்லா சாப்பிட்றான். பட் எங்களால் சாப்பிட முடியல. உப்புமா ரொம்ப தப்புமா, இனிமேல் இந்த உப்புமா செய்யாதம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.